வணக்கம். தமிழ் வேதியம் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நீட் 2026க்கான கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 12ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 55 கொஸ்டின் நம்பர். கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன். கால்குலேட் இஎம்எஃப் ஆஃப் த ஹால் செல் கிவன் பிலோ. பாருங்க, பிளாட்டினம் ஹைட்ரஜன், அது ஹைட்ரஜனுடைய ப்ரெஷர் 2 atm கொடுத்துட்டா, அப்புறம் HCl அதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.02 அப்படின்னு கொடுத்துட்டா. நார்மலா நம்மளுக்கு ஹைட்ரஜனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலோ 0, அது கிவன் டேட்டாவை கொடுத்துட்டா. அப்புறம் கிவன் அந்த வேல்யூ சிம்பிளிஃபைடு வேல்யூ 0.059 நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பயன்படுத்தக்கூடியது. அப்புறம் log 2 ஓட வேல்யூ கொடுத்துருக்கா. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் கீ பாயிண்ட். நம்ம டைரக்டா அந்த செல் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். நம்ம பொட்டன்ஷியல் ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் minus 0.059 divided by n log of k அப்படின்னு படிச்சிருப்போம் நம்ம, இல்லையா? இப்ப log of k இல்லைன்னா q, ஏன்னா இது வந்து ஈக்லிபிரியத்துல இல்லாதனால q அப்படின்னு போட்டிருப்போம். இப்ப இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். கொடுத்துருக்க ரியாக்ஷன் என்னன்னா H2ங்கிறது என்ன மாறுது, H பிளஸ், ஏன்னா HCl H பிளஸ் தானே இருக்கும். அப்ப இது என்னது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது என்னது, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அப்ப இதை எடுத்து எழுதுனீங்கன்னா, அந்த ரியாக்ஷன் எடுத்து எழுதுனீங்கன்னா என்ன, அதாவது இதோடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எடுத்து எழுதுனீங்கன்னா H2 என்னவா மாறுது, H பிளஸ்ஸா மாறுது. 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணி, இல்லையா? 2H பிளஸ் போட்டுக்கலாமா? அந்த H பிளஸ் உடைய கான்சன்ட்ரேஷன் 0.02 மொலாரிட்டி. ஹைட்ரஜன் என்ன ப்ரெஷர்ல இருக்கு, ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 2 atm 2 அப்படின்னு. இப்ப நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், the potential of cell is equal to E naught cell for oxidation of hydrogen அப்படிங்கிறது 0. அப்ப 0 minus 0.059 divided by n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இந்த ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் 2, அதனால divided by 2. அப்புறம் log of Q வேல்யூ, ரியாக்ஷன் கோஆர்டினேட், ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அக்வஸ் அண்ட் ரியாக்டன்ல இருக்கக்கூடிய அக்வஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா கேசியஸ் மாலிகுல் பிரசன்ட் அந்த கேசியஸ் மாலிகுல். ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய H பிளஸ், அது எத்தனை மோல்ஸ் இருக்கு, 2 டைம்ஸ் இருக்கு, பவர் 2 டிவைடட் பை ரியாக்டன்ல இருக்கக்கூடியது ஹைட்ரஜன் கேஸ், அது பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணுவோம். சரி, இதை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதா ஆன்சர். பாருங்க, பொட்டன்ஷியல் ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 529 வருமா? அப்ப 0.029 இந்த லாக்ல H பிளஸ் உடைய கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எங்க கொடுத்துருக்காங்க, 0.02. அப்ப இது எப்படி போட்டுக்கிறேன், 2 into 10 to the power of minus 2 power 2. H பிளஸ் கான்சன்ட்ரேஷனை 0.02, அதை 2 into 10 to the power of minus 2 போட்டு பவர் 2 அப்படி போட்டாச்சு. பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன இருக்கு, ஹைட்ரஜனுடைய பிரஷர் 2 atm டிவைடட் பை 2. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 0.029 log ஆஃப், இது என்ன வரும், 4 into 10 to the power of minus 4 divided by 2. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த 2 டைம்ஸ் போயிடும். அப்ப என்ன ஆயிருது, மைனஸ் 0.029. இத log 2 போட்டுக்கலாம். log 2 இந்த பிளஸ் log ஆஃப் 10 to the power of minus 4. அவ்வளவுதான். ஸோ மைனஸ் 0.029. log 2 ஓட வேல்யூ என்னப்பா, 0.3. அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாமா, 0.3. இந்த மைனஸ் 4 இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 4 அப்படியே கிடைக்கும், ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தான். 4 இங்க கொண்டு வந்துட்டு log 10 ஓட வேல்யூ 1. அவ்வளவுதான். ஸோ மைனஸ் 0.029 இன்ட்டு இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா மைனஸ் 3.7 கிடைக்குமா, 3.7 கிடைக்கும். இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்ராக்சிமேட்லி த ஆன்சர் இஸ் 0.109 அப்ராக்சிமேட்லி. நம்ம இதை மல்டிபிள் பண்ணும்போது 107 எக்ஸாக்டா வரும். ஸோ 0.107 சம்திங் கிடைக்குது. இதை நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன எடுத்துக்கலாம், 0.109 எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிளஸ்ல இருக்கு, லாஸ்ட் ஆப்ஷன் மைனஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.